எம்புரானே எம்புரான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருந்துச்சு, இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ரொம்ப பேசுகிறோன்னு நினைக்கிறேன், வீடியோக்குள்ளே போயிடலாம். പിതാവിൻ്റെയും പുത്രൻ്റെയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിൻ്റെ പൂവ്, തമോ ഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ. நீங்கள் லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கனாலே அது ஒரு பயங்கரமான டாக் போச்சு. இப்படி ஒரு படத்தை இனிமேல் யாராலும் டைரக்ட் பண்ண முடியாது, அப்படி ஒரு படத்தை நம்ம பிருத்திவிராஜ் மோகன்லால் வச்சு டைரக்ட் பண்ணிட்டாரு. மாஸ்டர் பீஸ் அது இதுன்னு சொல்லி ஊசம் சேர்த்துனாங்க. இப்போது 2019 அந்த காலகட்டத்திலேயே நான் அதை அப்போவே பார்க்கணுன்னு நினச்சேன். பட் 2 டைம் நான் பார்க்க ஆரம்பித்தோம். 10-15 மினிட்ஸ்குள்ளேயே நிறுத்திட்டேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் அந்த படத்தை பார்த்தேன். லூசிஃபரே பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் படம் தான். அதில் எமோஷன்லாம் செமையாக கனெக்ட் ஆகிருக்கும். மோரோவர் இந்த படத்தில் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக டீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன தான் வந்துட்டு வில்லன் கேரக்டர்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அந்த படத்தில். பட் இருந்தாலும் நம்ம மோகன்லாலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும், பிஜிஎம் ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜிங் ஒன்று இருக்கும் பாருங்கள், அப்படி எடுத்து கொண்டு போய் ஒரு பாயிண்ட்டை நிறுத்துவாங்க. அது எல்லாமே செமையாக பண்ணியிருப்பாங்க. அப்படியே நகர்த்திட்டு இப்போ எம்புரான் படத்துக்கு உள்ளே போய்க்கும். அந்த பார்ட் எண்டிங்கில் ஒரு ஓவர்சீஸ் கண்ட்ரியில் ஒரு வாக்கர் செஷன் மாதிரி வச்சு முடிச்சிருப்பாங்க, ஒரு கிளிஃப் ஹேங்கரோட. நம்மளுக்கு தெரிய போகிறது என்னென்னா, யார் அந்த குரேஷ் அப்ராம் அப்படிங்கிறதான் ஒரு என்லீடாக வந்துட்டு நம்மளுக்கு தெரியற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த எம்புரான் படத்தோடு வரதுக்கு முன்னாடி. உள்ளே போய் பார்த்தா இன்னும் வந்துட்டு அதுக்கான பதில் கிடைக்கல. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 படம் எதுக்கு வந்துச்சுன்னு எல்லோரும் கேட்டோம். அந்த என் கிரெடிட்ஸில் தான் கதையே இருக்குது. படத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்காக எதுக்கு இந்தியன் 2 ஒரு ஃபில்லர் படம் எடுக்கிறதுக்கு எதுக்கு வந்தீங்க? லைக்காகவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்துக்கு லைக்காக ப்ரொடியூசரு, அது வேறு விஷயம். அது மாதிரி ஃபில்லர் படம் தான் வந்து எடுத்து முடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட சேம் அதே தான் வந்துட்டு இந்த எம்புரான் படமும் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கும்போது நினச்சேன், பிருத்திவிராஜ் வந்துட்டு ஒரு ஃபேன் பாய்க்காக சும்மா அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போகிறாரு. அவர் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பாடி கார்டு மாதிரி தான் இருக்கும். ஆஹா ஓஹோங்கிற மாதிரிலாம் இருக்குது அது பிருத்திவிராஜ் கேரக்டர். அவரே டேரக்டர், அவர் கேரக்டர் அவர் அப்படியே எழுதியிருக்காரு. 3 நாள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காம்பவுண்ட் அந்த ரோடு அடிப்போர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இடைச்சொல்களாக நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். செம படம். கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல் குட் படம் வேறு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ஒட்டு வச்சு ஓகே படத்தோட ரிவ்யூ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த படம் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய ஒரு 25 மினிட்ஸ் வரும் ஒரு சீன் படத்தை ஸ்டார்டிங்கில் எடுத்திருப்பாங்க. செம்மையாக இருக்கும். அந்த எமோஷனை செம்மையாக ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. இந்த வில்லன் கிடச்சாலும் இவனை கண்டனமும் வெட்டி கொண்டணுமா அப்படிங்கிற மாதிரி வச்சு அந்த இடத்துல ஒரு கட் அடித்து இப்படி வந்தோம்னா, ப்ரெசன்ட் போர்ஷனில் ஒரு நம்ம ஜத்தின் ராமதாஸ் காட்டுறாங்க. அப்புறம் நம்ம மஞ்சு வாரியரன் பிரியதர்ஷினியை காட்டுறாங்க. அவங்கள இப்போ எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி கொண்டு போய் நம்ம டொவினோ தாமஸ் வந்துட்டு அப்படி ஒரு நெகட்டிவ் ஷேடோடையே கொண்டு லைட்டாக காட்டுறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு மோகனை வந்து அடித்து நகர்த்துறாரு, இப்போ பாரு மாசு காண்றோம் அப்படின்னு பார்த்தா, கட் பண்ணால் மறுபடியும் வந்துட்டு எங்கேயும் ஓவர்சீஸில் ஒரு மேட்டர் நடக்குது. அங்கே எதுவும் பண்ணுறாங்க, அதுக்கும் கதைக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. படம் வந்துட்டு ஒரு செகண்ட் கூட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நகரவே இல்லை. அது எங்கேயோ சண்டை போடுறாங்க, இங்கே எதுவும் சண்டை போடுறாங்க. நான் மோகன்லாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50th மினிட்டில் தான் வராரு. அது வரைக்கும் இவங்கள பேஸ் பண்ணி சரௌண்ட் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்கும். எப்போது மோகன்லால் வந்தாரோ அப்போ படம் டவுன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே படம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபாரஸ்ட் சீன் வரும், அங்கே எந்திரிச்சிச்சு படம். 2 hours அப்படியே பரபரன்னு கொண்டு போனாங்க. முடியும் போது எதுக்கு இந்த படம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னும் வந்துட்டு ஒரு சைனீஸாக வந்து ஒரு சென்ட்ரட்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, சைனீஸில் ஒரு பெரிய குரூப் இருக்கும், அவங்களுக்கு தான் சென்டர். இவங்களாம் நம்ம மோகன்லால் வந்துட்டு போட்டுட்டாரு. இதுக்காக தான் வந்துட்டு தேர்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க. அதுலேயாச்சும் நம்ம குரேஷ் அப்ராம் யாரும் தெரியணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். இந்த படத்தை வந்துட்டு பிருத்திவிராஜ் அவர் கேரக்டருக்கு என்ன வேறு அப்படின்னு கேட்டாங்களே யாருன்னு தெரியல யாரும். அவருக்காக எடுத்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. வில்லன் கேரக்டர் வந்துட்டு இவ்வளோ நெகட்டிவாக காட்டியிருந்தாங்க ஸ்டார்டிங் அந்த 25th மினிட்ஸ்லேயே. ஆனால் போக படம் வந்துட்டு சீக்கிரம் முடித்தா போதும், இவன் யார், இவன் என்ன பண்ணுறான், இவன் ஏன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதை கொண்டு போயிட்டாங்க. அவங்களும் ஒரு பதட்டப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை.
ஃபஸ்ட் பார்ட்டில் கூட அந்த மஞ்சு வாரியர் கேரக்டர் வச்சு ஒரு எமோஷன் பில்ட் பண்ணாங்க. அதையும் கடைசியில் ஒரு பாட்டை போட்டு விட்டு இங்கே பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அங்கே ஃபைட்டு போகும், அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்டாக முடிப்பாங்க. இந்த படத்தும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்லோ மோஷன் ஷாட்டு வைக்கலாம். இப்போ ஒரு 2 டைம் வைக்கலாமா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒரு வைப்பாங்க, ஒரு இன்ட்ரோவில் வைப்பாங்க, இல்லை இன்ட்ரோவில் வைப்பாங்க. இந்த படத்தில் மோகன்லால் எப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் ஸ்லோ மோஷனை போட்டு பின்னாடி சம்மந்தமே நம்ம காதை இறக்கிற மாதிரி ஒரு பாட்டை போட்டு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோரலாக சேர்த்துட்டு ஒரு பேன் இண்டியா ஃபில்மாக ப்ரொமோட் பண்ணிட்டதுனால எல்லா மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா, அதுக்காக பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பிஜிஎம்ஐஸ் பெருசாக எலவேட் பண்ணினாலும் இன்டர்வலில் இந்த எம்புரங்கிற இந்த ஸ்டார்டிங் ஒன்று கேவலமாக பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேடி வோக்கல் வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் மக்களே. படம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ மோஷன், ஒரே பில்டப்பு தான். படம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ பார்ட் 3 தான் நான் வெயிட் பண்ணுறேன். யார் அந்த குரேஷ் ஆவராம், ஸ்டீவன் நெடுமலி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்புவோம். அதே வந்துட்டு இந்த படம் ஒரு ஃபில்லர் படம் எடுக்காமல், ஃபில்லரில் ஒன்றும் இல்லைங்க, கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா பண்ணுங்க சொல்ல பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி படம் தான் ஃபில்லர் படம். சும்மா இடையில தட்டி விடுவோமே, காசு பார்த்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ வருஷம் ஹைப் ஏற்றியும் இந்த படம் இவ்வளோ ஒரு சுமாரான படமாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம் கிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே மகாய், அவ்வளோதான் ரிவ்யூ. அடுத்து வீரதீர சூரன் ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்ரீ பொண்ணு எப்படா இருக்கா? ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். Please share, like, comment and subscribe.